மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா வந்து அன்னபூரணி மேலே எப்போ பாரு பழி போட்டுகிட்டே இருக்காங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து என்னோட பேச்சை கேட்கணும், விஜய்க்கு வந்து நான் சொல்கிறது என் மேலே டவுட் வரக்கூடாது அப்படின்றதுனால விஜய்கிட்டே அட்டாச் ஆக ரொம்பவே பார்க்குறாங்க. மல்லியை வந்து தள்ளி வைக்கிறதுக்காக விஜய்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி ரேணுகா வந்து இருக்கிறாங்க. அப்போ தான் வந்து மல்லி வந்து நம்மளை பற்றி யோசிக்க மாட்டா, என் விஷயத்தை பற்றி அவளை பற்றி யோசிச்சுன்னு அவளை வருத்தின்னு வேறு எதை பற்றி யோசிக்காமல் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சா, இப்போ அன்னபூர்ணிக்கும் சேம் அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க ரேணுகா இருந்துட்டு. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணியும் வந்து ரேணுகா மேலே டவுட் வந்துருச்சு, நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரேணுகா மேலே விஜய் வந்து கோவப்பட வைக்கிற மாதிரிக்கு அதுக்கான ஏற்பாடு செஞ்சிட்ருக்காங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவ தான் வாண்டடாக போயிட்டு மூக்கை பிடிச்சி இழுத்து வழியில் வந்து அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. அதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்ட ரேணுகா வந்து, இந்த பொம்பளை என்னை அடிக்குது, நிறைய அடிச்சுட்டா என்ன, எனக்கு ரொம்ப வலிக்குது, இவளுக்கு நான் இங்கே இருக்கிறதே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத இன்னும் நிறைய சேர்த்தி வந்து விஜய் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரேணுகா இருந்துன்னு. விஜயும் வந்து என்னம்மா என்ன ஆச்சு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அன்னபூர்ணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஃபஸ்ட்டு அவள் தான் இப்படி பண்ணா, நான் அடித்தேன், ஆனால் வந்து அவள் சொல்கிற அளவுக்கெல்லாம் நான் அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அது ரேணுகா நினச்ச மாதிரி விஜயும் பேசுகிறாரு. அவள் என்ன தான் பண்ணியிருந்தாலும் அவள் இப்படி இருக்கா, இந்த நிலமையில் நீங்கள் அவளை அடிக்கக்கூடாது, அவள் எது பண்ணாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அவங்கள அடிக்காதீங்க, நீங்கள் எதுவுமே அவளை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உல்டாவாக பேசிட்டாரு. என்ன விஜய் இப்படி நல்லா ஜிங்சக்கா தட்டுறீங்களே ரேணுகாவுக்கு, நீங்கள் இருக்கிற வரையும் ரேணுகா வந்து வெளியே அவளோட முகத்தரை வந்து கிளிய போகிறது கிடையாது, நீங்கள் வந்து நல்லா பெருசாக ஏமாற தான் போகிறீங்க, அப்படி தான் நடக்க போகுது, நீங்கள் பண்ணுற விஷயமும் அப்படி தான் இருக்குது. இது வந்து ரேணுகாவுக்கு ரொம்பவே சந்தோஷம், நல்லா திட்டுவாங்க. இதுக்கப்புறம் நீ எது பண்ணாலும் விஜய்கிட்ட தான் சொல்லணுமே தவிர என்கிட்ட வந்து எதுவுமே நீ என்னை திட்டக்கூடாது, என்னை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. மல்லி இது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலுமே இவ நைட்டு பண்ணதை கூட நான் விட்டுருவேன், அடித்தது அடிப்பட்டது அது கூட பரவாயில்ல, இப்போ என்ன இவ்வளோ ஓவராக நடிக்கிறா, என்னால் பொறுத்துட்டு பார்த்துட்டு இருக்கவே முடியல, எல்லாம் தெரிஞ்சு என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மைதான், இவ இப்படி பண்ணுறது வந்து எல்லாம் மீறி பண்ணிகிட்ருக்கா, நமக்கே அருவருப்பாக இருக்குது, என்னடா இவ இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மல்லிக்கு பார்த்துட்டு முன்னாடி நிற்காங்க. அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இருந்தாலுமே ரேணுகா வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கிறது கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் எல்லாரும் முறைக்கிறப்பவே அவளுக்கே தோணுது, நம்ம ஓவராக போகிறோமோ, எல்லாரும் நம்மளை முறைக்கிறாங்க, இதுக்கப்புறம் நம்ம அடக்கி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவுக்கு புரியுது. இருந்தாலுமே ரேணுகா நினச்ச மாதிரி விஜய் வந்து ரேணுகாவுக்கு சப்போர்ட்டாக அன்னபூர்ணியை தான் கொஷின் பண்ணாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் அவளை கேட்காதீங்க, அவள் எது பண்ணாலையும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் அவளை கேள்வி கேட்குறேன், நீங்கள்லாம் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டாரு. விஜய் வந்து இப்படி சொல்லுவாருன்னு கொஞ்சம் கூட யாருமே நினைக்கல. ஏன்னா வந்து ரேணுகா மேலே அன்பாக இருக்காராம், பாசமாக இருக்கிறாராம். அந்த அன்பு பாசம் எல்லாம் எப்போ யார்கிட்ட காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு சுத்தமாக தெரியல. இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டது மல்லி அன்னபூர்ணி தான். எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, அவ்வளோ கஷ்டப்பட்ட போது கூட இவங்க 2 பேரும் தான் உங்களுக்கு துணையாக இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க கண்ணுக்கு தெரியலை. நேற்று வந்து அதுவும் அவள் உண்மையான ரேணுகாவே கிடையாது. இது புரியாமல் நீங்கள் உங்களோட ஒய்ஃபு என்னோடய ஃபஸ்ட் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இது கொஞ்சம் கூட சரியில்லை விஜய். இது பட்டா தான் திருந்துவாங்கன்ற ஒரு பழமொழி இருக்குல்ல, அதுக்கு உங்களுக்கு தான் பொருந்தும். நீங்கள் பட்டா மட்டும்தான் திருந்தீங்க, மற்றபடி மற்றவங்க சொல்கிறதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. பின்னாடிக்கு இது ரேணுகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்போ வந்து புரியும் மல்லியோட அருமையும் அன்னபூர்ணியோட அருமையும், ஏன் இப்படியெல்லாம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மனோகர் வந்து ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க, ரேணுகாவை எப்படியாச்சும் வெளிக்கொண்டு வரணும்னு. இந்த விஷயமாவது சக்ஸஸாக முடியணும். மனோகர் எப்படியாவது எதுலையாவது நீங்கள் அடி வாங்காமல் இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் மனோகரத்தில் வந்து பண்ண விஷயத்தில் வந்து ரேணுகா வந்து மாட்டுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.